ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எனதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான இவனுடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசலுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, எல்லா சூழ்நிலைகளும் மாறாயிருக்கிறதே, நன்மைகளை காண முடியவில்லையே என்று சொல்லி உங்களுடைய இருதயம் எண்ணிக்கொண்டு இருக்கிறதா? இந்த காலை நேரத்திலும் கூட உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதபடி வாழ்க்கையை ஆண்டவருடைய அன்பின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நன்மையானதை தருவார். விசுவாசத்தோடு கூட அவருடைய அன்பின் கரத்துக்குள் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொன்ன வார்த்தையின்படி இதோ இந்த நாளில் உடைய பிள்ளைகள் நன்மையான காரியத்தை கண்டுகொள்ளட்டும் அப்பா. எந்தெந்த காரியத்தை குறித்து அழுத்தத்தோடு இருக்கிறார்களோ, பயத்தோடு கூட இருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து இவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். இவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள், மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. தீமையான காரியங்களுக்கு உடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி காத்து கொள்ளுவீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். போகிற எல்லா இடங்களிலும் மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. அடைக்கப்பட்ட வாசல் கதவுகளை திறந்து கொடுப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுங்கப்பா. அநேக நாட்களாய் காத்திருக்கின்ற காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர்கள் காணட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. பாதுகாப்பை கொடுப்பீராக. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்ளுவீராக. மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கின்றேன். நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், சமாதானம் நிறைந்த ஒரு நாளாய், பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாளாய், உம்முடைய நன்மைகள் சூழ்ந்து கொண்ட ஒரு நாளாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நன்மையானதை தருவார். நிச்சயமாய் உங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூறும். ஆமேன்.